Asha, many happy returns of the day. வணக்கம். வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என் பொண்ணோட பிடிவாத குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவ நீங்க இல்லாம வாழ மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. லட்சுமி, இதோ வந்துட்டேங்க. She is my wife. நான் சொல்லல ஒரு பொண்ணை பத்தி. அந்த பொண்ணோட அப்பா தான் இவரு. வணக்கங்க. வைஷாலி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். தீர்க்க சுமங்கலியா இருமா. சரி, நீ இப்ப டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. தம்பி, நான் உடனே ஊருக்கு போய் அனுப்பா. என்ன சார்? இத பாரு, நான் போய் உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற உண்மையை சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். அப்ப என்னென்ன பண்ண சொல்றீங்க? என் பொண்ணோட தொந்தரவு தாங்க முடியாம தான் நீங்க வேலையை ரிசைன் பண்ணேங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்க மனசை எப்படியாவது மாத்திடலாங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் என் முடிவை நானே மாத்திக்கிட்டேன். இனி என் பொண்ணு உங்களை அடியோடு மறக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க பொண்ணு என்ன மறந்து வாழறதுக்கு என்னால முடிஞ்ச எது வேணாலும் செய்யறேன். நீ உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசை என்னாலேயே மாத்த முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. எப்படி இத உங்ககிட்ட சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு தம்பி. எதுவா இருந்தாலும் சரி தைரியமா சொல்லுங்க. நீ ஒரு ஆக்சிடென்ட்ல என் டெட் பாடிய உங்க பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே? குடுத்து வச்சிருக்கோம். சரி அம்மா, ரஞ்சித் செத்துட்டாருன்னு நம்ப வைக்க நான் போட்டு இந்த டிராமாவால என் பொண்ணு இந்த நிலைக்கு ஆளாயிட்டா. நீங்க படிச்சவங்க இப்படி ஒரு மோசமான பிளான் செய்ய எப்படி சார் மனசு வந்தது? அப்ப எனக்கு வேற வழியே தெரியல டாக்டர். உங்க பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி தந்த உங்களால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியலையே. இப்ப வேதனைப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? என் பொண்ணு பழைய வைசாலியா மாறணும் டாக்டர். கவலைப்படாதீங்க, பழைய வைசாலியா மாத்தி காட்டுறேன். பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவன் சரியான கல்யாணராம. இவன் நிறைய பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடி போயிடுவான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தொட்டதே இல்லை. ஹேய், அப்படியா? சரி, அப்புறம் நேரமா லாட்ஜுக்கு போலாம் வா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்ற முழு நம்பிக்கையில தான் எங்க வீட்டுல இருக்கிறவங்களதான் நான் பகச்சுக்கிட்டு உங்க கூடயே வந்துட்டேன். அப்படின்னா இன்னும் என் மேல உனக்கு முழு நம்பிக்கை வரல, அப்படிதானே? பாத்தீங்களா பாத்தீங்களா,
It is a peculiar case, I think so. ஆமா, எப்படி ஆச்சு? கடைசில சரோஜான்னு ஒரு பொண்ண காதலிச்சா. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா. சர்வமதமும் சம்மதம். சரோஜா எப்படி இருக்க? சரோஜாவை தெரியுமா? தெரியுமாவா? இவ பழைய பெருச்சாளியாச்சே. இல்ல சரோஜா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது செட்டியாரே. எங்களுக்கு ஒரு ஏசி ரூம் கொடுங்க. தர்றேன். ஆனா சரோஜா, போலீஸ் தொல்லை இன்னைக்கு அதிகமா இருக்குது. அதனால எதுக்கு நீ இந்த மஞ்ச கைத்தை கட்டிக்க? உஷாரான ஆளுதான் செட்டியாரே நீங்க. அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவ இவனை மண்ணில போட்டு அடிச்சுட்டா. அதனால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கடைசியில அவளே கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டா. அதுக்கு தாண்டி நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். அதுக்காக இந்த பாதி ராத்திரியில என்ன தூங்க விடாம தூங்குறதாவது முழிக்கிறதாவது? நான் எப்ப முழிக்கிறனோ அப்ப நீ தூங்க கூடாது. மரியாதை முரட்ட பிடிக்காத. என்னம்மா இவ்வளவு தூரம்? உங்க தம்பிய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. எப்ப பார்த்தாலும் ரோஜா பூவை நீட்டிக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி என் பின்னாடியே அலையிறான். எங்க அப்பா சுபாவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. இனிமே இப்படி என் பின்னாடி சுத்தினா ஹெட் மாஸ்டர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ போமா. இந்த வயசுலயே காதலா? அடிக்காதீங்க. படிக்காம அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணு பின்னால காதல் காதல் அழைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியாம அந்த பொண்ணை வந்து என்கிட்ட சொன்னான். இத அவன் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இவனை வெட்டியை போட்டிருப்பாரு. மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்தது, நீயே ஒரு வருஷம் வர வேண்டியதுதான். ஜாக்கிரதை. அன்னைக்கு பார்த்தா அதே மிஸ்டர் மெட்ராஸ் தான் இவரு. எஸ், சொல்லுங்க. அப்படியா? நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார், உங்களை பார்க்க 2 பேரும் வந்திருக்காங்க. வர சொல்லு. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. ஐம் திவாகர். இவங்க டாக்டர் ரேகா. ஓஹோ, உங்களை பத்தி டாக்டர் ஹரி இப்பதான் போன் பண்ணாரு. நீங்க ஏதோ ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னீங்களாமே? எஸ் சார். மனநோயாளிகளை பத்தி ஒரு ஆராய்ச்சியை தனியா பண்ணலாம்னு இருக்கேன். வெரி குட் சார். இவர் விரும்புறதே குறிப்பா பெண்கள் மனநல குறைவை பத்தி தான். தப்பு இல்லையே. தட்ஸ் ரைட். நம்ம சமூகத்திலேயே அதிகமா மனநோயால பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தாங்கிறது என்னோட கணிப்பு. நோ நோ, அப்படி இல்ல. மென்டல் டிசார்டர் எல்லாருக்கும் பொதுவானது. மத்தவங்களுக்கு வரதை விட பெண்களுக்கு வர மனவியாதி தான் ரொம்ப கொடூரம்னு நான் நினைக்கிறேன். டெய்லி பேப்பரை பார்த்தா
பிரச்சனை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறதுல பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒருவித மன உளைச்சல் தான். எஸ், ஆமா. கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சுகன்யா வர சொல்லு. சரி சார். டாக்டர் சுகன்யா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல டாக்டர். பேஷண்ட்ஸ் கிட்ட அன்பா நடந்துக்கிறதுல அவங்களுக்கு நிகரா வேற யாருமே இல்லை. டாக்டர் திவாகர். ஹலோ. டாக்டர் ரேகா. ஹலோ. இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரிசர்ச்சுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் அறிமுகப்படுத்துங்க. ஓகே டாக்டர். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாங்க. இந்த செல்ல இருக்கிற பொண்ணு பேரு சரஸ்வதி. இவ புருஷன் இவளை ஏமாத்திட்டு இன்னொருத்தையோட ஓடி போயிட்டான். என்ன சொன்ன? எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நீ இன்னொருத்தையோட ஓடிட்டியா? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தோட ஓடி போயிட்டியா? இந்த பொண்ணு பேரு சுந்தரி. வாங்க போலாம். ஆயா, காப்பி கொண்டா. இதோ கொண்டு வரேம்மா. இதால என்ன நடக்க போதோ? என்ன ராஜா, ஒரு மாதிரியா இருக்க? ஆஷா, என்னால பிக்னிக் வர முடியாது. ஏன்? அண்ணி சொன்னாங்க வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அண்ணங்கிட்ட பணம் கேட்க வேண்டான்னு. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். அப்பா, வெரி டயர்ட். எப்படியோ ப்ராப்ளம் இல்லாம ரூம் கிடைச்சது. அப்பா. சார், காபி டீ ஏதாவது? எதுவும் வேண்டாங்க. அப்ப நான் வரேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐ அம் வெரி ஹாப்பி. ஆஷா, இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தங்கிட்டு போலாமாடி? ஐயோ, எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிட்டு வருடி. அத பத்தி நீ கவலைப்படாத, அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா நான் வச்சிருக்கேன். என்ன ஐடியா? ஓகே. ஹலோ. ஹலோ அங்கிள், நான் ஷீலா பேசுறேன். ஆஷா எங்க வீட்ல தான் இருக்கா. இங்க ஒரே மழை. இங்க மழையே இல்லையா ஷீலா? ஆட்டோ கூட கிடைக்கிற மாதிரி தெரியல. அதான் அவளை நான் இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். அவ உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறா. அதான் அங்கிள் நான் பேசுறேன். போன் ஆஷாட்ட கொடு. சரி அங்கிள். ஹலோ டாடி, நான் ஆஷா பேசுறேன்.
இங்க ஒரே மழையா இருக்கு, நான் வரணுமா? வேண்டாம் வேண்டாம், நீ காலையில வந்தா போதும். வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நைட்ல ஸ்டே பண்ற பழக்கத்தை இன்னையோட விட்டுறணும். ம்? சரி டாடி. அப்பா தப்பிச்சு. ஷீலா அம்மா கிட்ட பேச வேண்டாமா? ஐயோ பேசணும். ஹலோ ஹலோ ஆண்டி, நான் ஆஷா பேசுறேன். பிக்னிக் வந்த இடத்துல ஒரே மழை ஆண்டி. ஆஷா, ஷீலா மழையில நினைச்சா உடம்புக்கு ஒத்துக்காதுமா. அவளை அங்கேயே தங்கிட்டு காலையில வர சொல்லு. தேங்க்யூ ஆண்டி. ஓ, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. என் பேர் ரஞ்சித். வெரி குட் வெரி குட். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே, தாராளமா பேசலாமே. உங்க கையில தாங்க என் சந்தோஷமே இருக்கு. நான் கொடுத்து வச்சவன் சந்தோஷத்தை நீங்க கக்கவே இல்லையே. உங்க பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அப்படியா? ஹாப்பி நியூஸ். நீங்க ரெடின்னு சொல்லுங்க, நாளைக்கே மேரேஜ். இதுக்கு போய் கவலைப்படுறீங்களே. என்ன சார், நீங்க இப்படி பேசுறதுனாலதான் உங்க பொண்ணு அப்படி நடந்துக்கிறா. இங்க பாருங்க, எனக்கு உங்க பொண்ணை கட்டிக்க விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். குட் பை. பாப்பா, உன்னை பார்க்க அந்த ராஜா தம்பி வந்திருக்கு, சீக்கிரம் வாமா. ஐயோ, எங்க? உனக்காக வெளியில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா. டாடி இருக்காரா, போயிட்டாரா? ஐயா வெளியில போயிருக்காருமா. சரி, நீ அவரே என் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லு. சரிம்மா. உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. எனக்கும் தான் காலம் என்னைக்கு கை கொடுக்குதோ. போதும் போதும், அப்பா வர நேராச்சு, நீ பொறுப்படு. குட் மார்னிங் சார். யார் அவன்? இப்ப வந்துட்டு போனானே, அவன் யாருன்னு கேக்குறேன். என் கிளாஸ்மேட் டாடி. கிளாஸ்மேட் எல்லாம் கிளாஸோட தான் வச்சுக்கணும், இங்க எல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? ஐயா, என்னங்க ஐயா? இப்ப வந்துட்டு போனானே ஒரு பையன், அவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா? எப்போவாது ஒரு வாட்டி வருவாங்க ஐயா. சரி, நீ போ. ஆஷா, ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் ரொம்ப கண்டிப்பானவன், உனக்கு தெரியுமில்ல? பி கேர்ஃபுல். எங்க அப்பா கிட்ட சொன்ன நான் பயந்துருவேன் நினைச்சியா? எங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல, அந்த ஆண்டவங்கிட்டே நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் பயப்படவும் மாட்டேன், உன்னை நான் விடவும் மாட்டேன். தபார்மா, நீ அடிக்கடி இங்க வர்றதுனால அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் ஏதேதோ பேசுறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. யாரு யாரு யார் பேசுறாங்க? என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அம்மாடி, வேண்டாம் தாயே, நான் அந்த ஒம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? நீங்க எதை விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, ஐ டோன்ட் மைண்ட். ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறியே, நான் உனக்கு என்னன்னு புரிய வைக்கிறது? நீங்க ஒண்ணு எனக்கு புரிய வைக்க வேண்டியதில்ல, என்ன புரிஞ்சுக்கலேன்னு தான் நான் வேதனைப்படுறேன். ப்ளீஸ், இங்க இருந்து போயேன், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் உலகத்திலே இல்லாத பேரழகா நினைச்சு நான் உங்களை லவ் பண்ணல. ஏதோ
எனக்கே தெரியாம என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். பாவம், ரொம்ப பயந்துட்டீங்களா? சரி, இப்போதைக்கு போறேன். மிஸ்டர் மெட்ராஸ், ரொம்ப அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. ஓகே, பாய். இந்தாங்க ஐயா. ஆயா, என்னம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு, யூனிஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா, இதோ கொண்டு வரேன். ஆமா, ஸ்கூட்டர் சாவி எங்க? அந்த ரூம்ல வச்சிருந்தேன், இப்ப காணோம். நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நீ ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போக வேணாம், நானே உன்னை கொண்டு போய் கார்ல டிராப் பண்றேன். அம்மா, அப்பாவுக்கு நான் ராஜாவை காதலிக்கிறது தெரிஞ்சு போச்சுமா. நீதாம்மா எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கி தரணும். உனக்கு என்ன சம்மதம் வேணும்? நான் ராஜாவை விரும்புறேன்ப்பா. அப்பா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க சம்மதம் வேணும். டாடி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சம்மதம் கேப்ப? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. காதல் வேறு, வாழ்க்கை வேறு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே காதல்ங்கிற பேச்சை எடுத்த தொலைச்சிருவேன். உனக்கு டிவி ஒரு கேடு. உன் மனசுல நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த காதல் எதிர எல்லாத்தையும் மறந்துரு. மறுபடியும் அந்த பொண்ணோட சுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். என்னால ஆஷாவை மறக்க முடியாது. என்னடா சொன்ன? மறக்க முடியாது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். நீ உள்ள போ தம்பி. என்னங்க இவனுக்கு நீ கூட செல்லம் தான். இவன் இப்படிதான் பேசுறான். அவன் எங்க, இவன் எங்க? ராஜா இனிமே ஆஷா கூட பழக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ தயவு செஞ்சு எங்களை பிரிச்சுடாதீங்க. ஆஷா இல்லாம என்னால வாழ முடியாத. நீ அம்மா, அப்பா என் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. நீ உயிரோட இருந்திருந்தா நிச்சயம் இந்த கல்யாணம் நடத்தி வச்சிருப்ப. அதனால உன் படத்துக்கு முன்னால நாங்க மாலை மாத்திக்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக இந்த சமூகத்தில் பேரும் புகழுடன் அன்பு கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டுவோம் என்ற உறுதியுடன் எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். ஹலோ, எல்லாம் ஃபுல்லப்பா. போன வையப்பா. வாங்க வாங்க, இளமை ரோஜாக்களே, உட்காருங்க. ஆமா, நீங்க காதல் ஜோடிகளா இல்ல கான்வென்ட் ஜோடிகளா? சேச்சே, எங்களை பார்த்தா சின்ன பசங்க மாதிரியா தெரியுது. நாங்க ஓட்டுரிமை பெற்றவங்க. ஓஹோ, அதுக்கு இல்லம்மா. அதாவது இந்த காலத்துல சின்ன பசங்க ரூம் எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே தங்குறானுங்க. அதனாலதான் உங்களை கேட்டேன். பரவாயில்ல, இந்த நோட்ல உங்களோட உண்மையான அட்ரஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரூமுக்கு போங்க. இந்தாங்க அட்வான்ஸ். சந்தோஷமா இருங்க. ஏண்டா மது, தொழில் செஞ்சு பொழைச்சுக்கன்னு சொன்னா போலீஸ்ல மாட்டிக்கிற அளவுக்கு பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்திரியாமே நீ? டேய், இந்த பெத்த அப்பனுக்கு இல்லாத இந்த பித்து உனக்கு எப்படிடா வந்துச்சு? ரூம் ஃபுல் ஆயிடுச்சு, நீ பாத்துக்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்.
என் பொண்ணுக்கு போதை மருந்து பழக்கம் இருந்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா டாக்டர், ஒரு நாள் பாத்ரூம்ல ஒரு சிரிஞ்சு இருந்துச்சு. எதுக்குடின்னு கேட்டேன். விளையாடுறதுக்குன்னு சொன்னா. பாத்தீங்களா, அது விளையாட்டு பொருள் இல்ல, போதை ஊசி போட்டுக்கதான். பிள்ளைங்க கெட்டு போச்சு பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னு சொல்றாங்களே தவிர பெற்றவங்களோட பொறுப்புணர்ச்சிய அவங்க உணவுதான் தெரியவே இல்ல. கவலைப்படாதீங்க, இது ஆரம்ப கட்டம் தான். 2 மாச ட்ரீட்மெண்ட்ல நிச்சயமா கியூர் பண்ணிடலாம். வைஷாலி, வைஷாலி எழுந்திருமா. குடுமா சொன்ன குடு, நான் உனக்கு பாத்துட்டு தரேன். குடு. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. இரு இரு. நான் தான் ஊசி போடுவேன், நான் தான் ஊசி போடுவேன். சரி, எனக்கு ஊசி வேணாம். சிஸ்டர், ஊசி போடுங்க. எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம். ஐயோ, உன்னை ஊசி போடணும்னு சொன்னேன்ல. நீதான் என் ரஞ்சித்தை எங்கிட்ட பிரிச்சுட்ட. நீதான் என்னோட ரஞ்சித்தை என்னது பிரிச்சுட்ட. என்னோட ரஞ்சித்தை எங்கிட்ட பிரிச்சுட்ட. நான் ரஞ்சித்தை கூட்டிட்டு. எனக்கு ரஞ்சித் வேணும், எனக்கு ரஞ்சித் வேணும். தூங்க மாட்டேன். படு, சொன்னா கேட்கணும். ரேகா, ஒரு விஷயம். சொல்லுங்க. நீங்க திவாகரை லவ் பண்றீங்கல்ல? சேச்சே, அப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்ல. திவாகருக்கு இருக்கோ என்னமோ, எனக்கு தெரியல. உங்க ஆக்டிவிட்டி பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. அப்படி ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். அப்போ திவாகருக்கு பிடிச்சா ஓகே, அப்படிதானே? ஹாய், எப்போ வந்த? ஹாய், கண்ணாடி போட்டிருக்க. நல்லா இருக்கா? வைஷாலி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ ரொம்ப கண்ணாடி கொடு. நீ கேட்கமா? நான் தர மாட்டேன். சரி, கண்ணாடி கொடு. எனக்கு வேணும், எனக்கு அது வேணும். நான் உனக்கு வேற வாங்கி தரேன். போடி, கெட்ட பொண்ணு. மிஸ்டர் திவாகர், உங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு ஷாக் சேஞ்ச். பார்க்கலாம் வாங்க. ஹலோ, கம். என்ன திவாகர், இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? இன்னும் இல்ல. என்ன இப்படி பண்றீங்க திவாகர்? எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாரோட ஃபங்க்ஷன்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ உட்காரு, நான் இப்ப வரேன். உட்காரு. நான் ரெடி. எனக்கு தெரியும் நீங்க ஏன் வந்துட்டீங்கன்னு. பக்கத்துல இருந்த பொண்ணு மேல அவ புருஷன் சிகரெட்டால சுட்டத பார்த்த உடனே உங்க முகம் மாறி போச்சே. உடனே கிளம்பி வந்துட்டீங்களே. என்ன வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கு இல்லைங்க, நீங்களும் அத மாதிரி சில நேரத்துல. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது ஒரு விதமான மனோவியாதியா இருக்குமோன்னு தோணுது. மேல குடியிருக்கிற டாக்டர் மனநல மருத்துவர் தான். அவரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணினா. அதெல்லாம் வேண்டாம், அது எனக்கு தெரியும்.
கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் விட மாட்டேனே. நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கூடாது, நான் விட மாட்டேனே. வாங்க அடுத்த செல்லுக்கு போலாம்.